பார்க்கையிலே சப்ஸ்கிரைப் டச் பண்ணிட்டு பாருங்க. அப்பத்தான் போல நீங்களும் நல்லா இருப்பீங்க. வெளிநாட்டில் நம் இந்திய பெண்ணின் நவராத்திரி பிரம்மாண்டம். ஒரு வீட்டையே நவராத்திரிக்கு அலங்காரப்படுத்தி இருக்கும் அற்புத தரிசனம். வேறு எந்தவித பொம்மைகள் இல்லாமல் சுவாமியின் அவதாரங்கள், ராமாயணம், மகாபாரதம், அம்பிகையின் அவதாரங்கள், துர்க்கை, நவதுர்க்கை, தஞ்சாவூர் அற்புதமான நவராத்திரி பொம்மைகள், கேரள தாண்டவ பொம்மைகள், முருகனின் அத்துணையும், விநாயகரின் சிவ தரிசனம், பெருமாள் தரிசனம், ராம அவதாரம், 9 அவதாரங்களையும் அற்புதமாக லலிதா சகஸ்ரநாமம், திருவாசகம், தேவாரம், ருத்ரம் அனைத்தும் கற்கும் கூட்டு பிரார்த்தனை. அருமையான சங்கர் ஐயாவின் மூலம் அவர் தரிசித்த இன்பத்தை அனைவருக்கும் அளித்து, ஆயுத பூஜை என்று இறையருளால் மன நிம்மதி, ஆரோக்கியம் அத்துணையும் பார்ப்போருக்கு நிச்சயம் கிடைக்கும். கிரகங்கள் விலகிடும் வழியமைத்தாய், நூல் கேட்ட ஞானத்தில் 100 கவி பாடும் எனை நோக்கி நீ எது கொடுத்தாய். நொடி பொழுதில் என் வாழ்வில் படிப்படிய துயரங்கள் நுழைவதற்கேன் விடுத்தாய். வாழ்வரசி நீ எனது வருங்கால செல்வங்கள் வரும் காலமாக்க வருவாய். அம்மா வைத்தீஸ்வரன் கோயில் வளர்தையல் நாயகியே, வளம் காண வைக்கும் உமையே. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம். தாய் என்று கேட்டவுடன் கொடுப்பதனால் தான் உன்னை தாய் என்று சொல்லி வைத்தார். தலைமகனும் சந்நிதியில் கலைமகளின் அருளாலே தமிழ் பாடி வரங்கள் பெற்றார். சேயொன்று எதிரி நிலை கதறுவது கேட்காமல் செவி மூடி நிற்கலாமோ? சிறு பிழைகள் இருந்தாலும் மன்னித்து அருள் காட்டும் தேவி அவள் நீ அல்லவோ? ஆய கலையத்தனையும் அறிந்தவனை நோய் நொடிகள் அணுகவிடல் முறையாகுமோ? அரியதொரு செல்வத்தை உரிய மகனேற்காமல் அனுதினமும் வாடலாமோ? வாயுவென வேகமாய் வந்தனது துயர்